திரு ஜென்ராம், இப்போ விசாரணை அமைப்புகள் மீது பரஸ்பரம் இருதரப்பும் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. உங்களோட பார்வை என்ன இந்த சோதனைகள் தொடர்பாக? நீங்க இரண்டு விசாரணை அமைப்புகளையும் ஒரே சமயத்தில் ஒன்றோடு ஒன்று ஒப்பிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் கொண்டவனாக நான் இருக்கிறேன். ஏன்னா அமலாக்கத்துறையையும் லஞ்ச ஒழிப்புத்துறையையும் ஒப்பிடவே முடியாது. ஒன்றிய அரசினுடைய அதிகாரத்தையும் மாநில அரசினுடைய அதிகாரத்தையும் ஒப்பிட முடியாது. ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்டுக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்களையும் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷனுக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்களையும் அந்த ஆக்டுக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்களையும் ஒப்பிட முடியாது. ஒன்று பெரும் பெரும் அதிகாரங்களை கொண்ட சர்வ அதிகாரமும் கொண்ட ஒரு அமைப்பாக இருக்குது. இன்னொன்று இழந்த அதிகாரங்களை மீட்பதற்காக போராடிக்கிட்டு இருக்கிற ஒரு அமைப்பாக இருக்குது. இந்த இரண்டையும் ஒன்றுபடுத்த முடியாது, ஒப்பிட முடியாது. அப்படி ஒப்பிடுற ஒரு நிலை வந்தால் அதுக்கு என்ன பொருள்னு நான் நினைக்கிறேன்னா, அமலாக்கத்துறை முறைகேடாக பயன்படுத்தப்படுகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை நீர்த்து போக செய்வதற்காக அதோடு சேர்த்து இன்னொரு அமைப்பையும் சேர்த்து அங்கே கொண்டு சேர்த்து கொள்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் இரண்டையும் ஒப்பிடவே முடியாது. நான் புரட்சி கவிதாசன், முன்னாள் தோழர் புரட்சி கவிதாசன் சொன்னதையும் புதுக்கோட்டை சீனிவாசன் சொன்னதையும் முழுமையாக நம்புறதுக்கு விரும்புகிறேன். அமலாக்கத்துறை அப்பழுக்கற்ற ஒரு அமைப்பாக இருக்க வேண்டும், இருக்கும் என்று நம்ப நினைக்கிறேன். ஆனால் புதுக்கோட்டை சீனிவாசனே சொன்ன மாதிரி செய்திகளின் அடிப்படையில் சில விஷயங்களை பார்க்கும்போது அந்த நம்பிக்கை எனக்கு வரமாட்டேங்குது. அந்த செய்திகள் என்னங்கிறத ஏற்கனவே கோடிட்டு காட்டியிருக்காரு சரவணன். இன்னும் சில விஷயங்களை கோடிட்டு காட்டியிருக்காரு தோழர் வன்னியரசு. அதை நான் இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக அதை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். அங்கித் திவாரி அப்படின்னு ஒரு அதிகாரி, இடி அதிகாரி, ஒரு 20 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்றதாக லஞ்சம் பேசிட்டு அதுக்கான பணத்தை வாங்கிக்கிட்டு இருக்கும்போது அவர் கைது செய்யப்பட்டார் டிசம்பர் 2023. அதாவது மணி லாண்டரிங் அல்லது சட்டவிரோதமாக பண சர்க்குலேஷன் இதையெல்லாம் தடுப்பதற்காக இருக்கக்கூடிய ஒரு துறையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அதிகாரி அவர். அதுக்கப்புறம் கர்நாடகாவில் முரளி கண்ணன் மிட்டல்னு 2 பேர், கல்லேஷ்ங்கிறவர் முதலமைச்சர் சித்தராமையாவுக்கு எதிராக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தப்பட்டதாக ஒரு புகார் கொடுத்தாங்க. அதில் அவர்கள் மீது வழக்குகள் பதிவாச்சு. அவங்களும் இடி ஆஃபீஸர்ஸ் தான். அதுக்கப்புறம் கேரளாவில் இப்போ சரவணன் சுட்டி காட்டிய மாதிரி எர்ணாகுளத்தில் சேகர்குமார்னு கொச்சி இடி அசிஸ்டன்ட் டைரக்டர், கொச்சியில் இருக்கக்கூடிய இடியோட அசிஸ்டன்ட் டைரக்டர், அவர் அரைன்டு அஸ் அக்யூஸ்டு ஒன். அரைண்டுன்னா நீதிமன்றத்தில் கொண்டு நிறுத்துவதற்கான ஒரு நிலையில் கைது செய்யப்படலை. ஆனால் அவரை A1 போட்டு நீதிமன்றத்தில் கொண்டு நிறுத்துறதுக்கு கேரளா ஆன்டி கரப்ஷன் ஸ்குவாடு வேலை செய்யுது. அதில் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் உட்பட ஒரு 3 பேர் கைது செய்திருக்கிறாங்க. ஒரு வர்த்தகர்கிட்டேருந்து 2 கோடி ரூபாய் லஞ்சம் பெறுவதற்கான அட்டம்ப்ட். அதில் பாதி கொஞ்சம் பணத்தை கொடுத்து அதை ட்ராப் பண்ணி பிடிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நவம்பர் 2023 ராஜஸ்தானில் 15 லட்சம் லஞ்சம் பெற்ற 2 இடி ஆஃபீஸர்ஸ் அந்த தேர்தலுக்கு முன்னால் ராஜஸ்தானில் கைதானாங்க. அப்புறம் ஆகஸ்ட் 7, 2024 சிபிஐ மும்பை கிளை சார்பாக, சிபிஐ அமைப்பு சார்பாக இடி ஆஃபீஸர்ஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர் இடியை 20 லட்சம் ரூபாய் லஞ்ச வழக்கில் டெல்லியில் அரெஸ்ட் பண்ணாங்க. இப்படி வரிசையாக அதிகாரிகள் கைது செய்யப்படுவதே ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். ஏதோ ஒரு நகரத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வால் பாதுகாப்பு இல்லாத ஒரு தமிழ்நாடு மாறி போகுது. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு. இங்க இடியினுடைய நேர்மை இது இத்தனை கேஸ்ல சிக்கலுக்கு உள்ளாகுது அப்படிங்கிறது இது அவ்வளவும் செய்திகள் தான், என்னுடைய கற்பனை இல்லை. நியூஸ் 18 உட்பட பல்வேறு தளங்கள்ல இருக்கக்கூடிய செய்திகள் தான் இவை எல்லாமே. இது தவிர இடியினுடைய பக்கம், இணையதளத்தில் இடியினுடைய பக்கம் அவங்க போட்ட ECIR ஜனவரி 31 வரைக்கும், 2023 ஜனவரி 31 வரைக்கும் இடி போட்ட ECIR 5906. அதில் அவங்க விசாரணை முடித்தது 25 கேஸ் தான். அதில் 24 கேஸுக்கு கன்விக்ஷன் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. ரைட்டு, 25 கேஸ் தான். அப்போ இவ்வளவு கேஸும் என்ன நடக்குது? நிலுவையிலேயே இருக்குது.
பாதி பேர் அல்லது அரெஸ்ட் பண்ணதுல கொஞ்சம் பேர் இருக்காங்க, அரெஸ்ட் பண்ணவங்க அவ்வளோ பேரும் சிறையில் இருக்கிறாங்க. அவங்க ஒவ்வொருவருடைய பெயில் அப்ளிகேஷன் வரும்போதும் சரவணன் சுட்டி காட்டிய மாதிரி கண்டனங்களை இடி மேலே சுப்ரீம் கோர்ட்டு தெரிவித்து கொண்டே இருக்குது. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து விடுறாங்க. அதாவது புரட்சி கவிதாசன் சொன்ன மாதிரி அந்த ப்ரூவ் பண்ண வேண்டிய பொறுப்பு, நான் குற்றமற்றவன் என்று நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு குற்றம் சாட்டப்பட்டவர் மேலே இந்த கேஸில் பிஎம்எல்ஏ கேஸில் இருக்கிறதுனால நீங்கள் இஷ்டத்துக்கு கைது செய்து நீங்கள் காலவரை இல்லாமல் நீங்கள் ஜெயிலே போட்டுட்டு இருப்பீங்களா அப்படின்னு ஒரு கண்டனத்தை தெரிவித்து பெயிலில் விடுறாங்க. இப்படி ஒவ்வொரு அக்கேஷன்லேயும் ஒவ்வொரு சார்ஜ் வச்சு பெயிலில் விடுறாங்க. சரி, அந்த எல்லா இடங்கள்லையும் இடி வந்து பெயிலில் அனுப்புறதை பார்த்துட்டு தான் இருக்குது. அவங்க வேற எதுவும் செய்யல. இதற்கு நேர் மாறாக அஸ்ஸாம் முதலமைச்சராக இன்று இருக்கக்கூடிய அன்றைய காங்கிரஸ் தலைவருடைய இடி சார்ஜஸ் இருக்கு. அது பிஜேபிக்கு சேர்ந்த உடனே அந்த நடவடிக்கை எதுவும் இடி எடுக்கல. இதுவும் செய்தி தான். அஜித் பவார் சொன்னாரு, அதுவும் செய்தி தான். இப்படி பல்வேறு வெவ்வேறு கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் இடி ரெய்டுக்கு பிறகு பிஜேபி தரப்புக்கு மாறியதற்கு பிறகு அவர்கள் மேல ஃபர்தர் ஆக்ஷன் எதுவும் இல்லாமல் அது அப்படியே நிற்குது. உலகமே சுற்றுவது நிற்கிற மாதிரி அவங்க மேல உள்ள நடவடிக்கைகள் எல்லாமே அப்படியே நின்று போகுது. இதுவும் எல்லாமே செய்திகள் தான். இவை எல்லாமே த மோடஸ் ஆப்பரண்டி ஆஃப் இடியை சந்தேகத்துக்குள்ள கொண்டு வந்து சேர்க்குது. இது தவிர ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டு சட்டவிரோதம் என்று சொன்ன தீர்ப்பு ஒன்று இருக்கு எலக்டோரல் பாண்ட்ஸ் தொடர்பாக. அதில் எலக்டோரல் பாண்டு யாரெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா சில நிறுவனங்கள் இடி ரெய்டு முடிஞ்ச உடனே, இடி ரெய்டு வந்த உடனே அடுத்தாப்புல கொண்டு போய் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபர்தரா ஆக்ஷன் இல்லாம போகுதுங்கிற மாதிரியான ஒரு ப்ரூஃபையும் அந்த கேஸ்ல பார்த்தோம். இவ்வளவு பிரச்சனையும் ஈடியோட இருக்கும்போது இங்க உள்ள லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய இணையதளத்துல போய் பாருங்க. அவங்க என்னென்ன கேஸ் வந்தது, என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் பிளெயினா அவங்களுடைய பேப்பர்ஸா போட்டு வச்சிருக்கிறாங்க. அப்போ இரண்டு பேருடைய நோக்கங்கள்லயும் அடிப்படையில வேறுபாடு இருக்கு. இங்க சட்டத்தின் ஆட்சி நடக்குது, அங்க சட்டத்தை வச்சு மக்களை ஒடுக்குவதற்கு சட்டத்தை பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு அடிப்படையில ரெண்டும் வேறுபாடும் இருக்கிறதுனால மீண்டும் பிஎம்எல்ஏவையும் இங்க இருக்கிற ஆன்டி கரப்ஷன் ஆக்ட்ல லஞ்ச ஒழிப்புத்துறை எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளையும் ஒப்பிடவே முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல, இப்போ அந்த விசாரணை அமைப்புகள் மீது இவ்வளவு குற்றச்சாட்டுகள் உச்சநீதிமன்றம் உட்பட சொன்னாலும் கூட இப்போ ஊழல் சார்ந்த விசாரணைகளை நடத்த வேண்டிய பொறுப்பு விசாரணை அமைப்புகள்கிட்ட தானே இருக்கு. இப்போ வேற யார்கிட்ட கொடுக்க முடியும்? அதான் எப்படி அந்த அமைப்புகள் ஊழல் சார்ந்த விஷயங்களுக்காக, ஊழல் தடுப்பு என்ற நோக்கத்திற்காகத்தான் செயல்படுகின்றன அப்படிங்கிற நம்பிக்கை எப்படி மக்களுக்கு வரும்? மக்களுடைய பெர்செப்ஷன் பத்தி சீனிவாசன் இப்ப பேசினாரு. மக்கள் என்ன நினைக்கிறாங்கிறத பத்தி சொன்னாரு. அது அதிமுக அமைச்சர்கள் சார்ந்த வழக்குகளாக இருந்தால் அவர்கள் சட்டப்படி சந்திப்பார்கள், நீதிமன்றத்தில் அதை எதிர்கொள்வார்கள். அதை பற்றி நம்ம இங்க பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதே இது திமுக மீதான குற்றச்சாட்டாக இருந்தால் அது வழக்காக கூட இன்னும் பதிவு செய்யப்பட வேண்டியது இல்லை. புகாராக யாரோ கட்சி தலைவர் ஒருவர் முதல் நாள் சொல்வாரு, அடுத்த நாள் ஒரு விசாரணை அமைப்பு அதையே வந்து அறிக்கையாக அல்லது தகவலாக ஊடகங்களுக்கு கசிய விடும். உடனே அதை பற்றி நம்ம ஏதோ முடிந்த முடிவாக அதையெல்லாம் பற்றி ஊடகங்களை நம்ம விசாரிக்கணும். திமுக மீது குற்றச்சாட்டு வந்தால் உடனடியாக அவ்வளதையும் அக்னி பரீட்சை நடத்தி திமுகவை தீயில போட்டு வெளியில் எடுக்கணும். அதிமுக மீது வரக்கூடிய குற்றச்சாட்டுகளாக இருந்தால், பாஜக மீது வரக்கூடிய குற்றச்சாட்டுகளாக இருந்தால் அவர்கள் சட்டப்படி சந்திப்பார்கள் அப்படின்னு அவங்க சொல்றதை ஏற்று ஊடகங்கள் மௌனமாக இருக்கணும். அதுதானே இப்போ புரட்சி கவிதாசனும் சீனிவாசனும் சொன்னதுக்கு பொருள். அப்படி அவங்களுடைய நோக்கமே வந்து லஞ்சத்தை ஒழிப்பதாக இல்லை அப்படிங்கிறது தான் பிரச்சனை. இடியும் சிபிஐயும் விசாரணை அமைப்புகளும் சுதந்திரமாக செயல்படுகின்றனவா இல்ல கையாளாக செயல்படுகின்றார்களா அப்படிங்கிறதும் இதே மாதிரி பல்வேறு செய்திகளின் அடிப்படையில் அவங்க செலக்டிவாக ஏன் இருக்கிறாங்க சரி அப்படிங்கிறத வச்சு நீங்க அந்த முடிவுக்கும் வர முடியும். இப்படி குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகின்ற அமைப்புகள் சுதந்திரமாக செயல்படுகின்றன என்றோ நியாயமாக நடந்து கொள்கின்றன என்றோ நாம முழுமையாக ஏற்பதற்கு வழியே இல்லை. அவங்க செலக்டிவாக இருக்கிறாங்கிறது தான் முக்கியமானது. அந்த செலக்டிவாக இருக்கிறது முழுக்க முழுக்க பாஜகவுக்கு எதிர் அரசியல் நிலையை எடுத்த கட்சிகள் மீதான தாக்குதல்களாகத்தான் இருக்குது அப்படிங்கிறது நடக்கக்கூடிய நிகழ்வுகள்ல இருந்து தெளிவாக புரியும்.